உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேருன்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி புரட்டாசி மாத பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு. அதுவும் முக்கியமாக சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன் இந்த பெருமாள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கான காரக கிரகம் புதன் ஆகும். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, நீங்கள் செயல்படுத்துவதற்கு, நல்ல முறையில் உங்களுடைய ஜாதகத்தை அந்த புதன் செயல்பாடு ஆவதற்கு பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் வழிபாடு உகந்தது. ஏன்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான முடிவுகள் எல்லா காலகட்டத்திலையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். படிப்பிலேருந்து, வேலையிலேருந்து, திருமணம், குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கிறது, தொழில் பண்ணுறது, ஒரு கடன் வாங்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு அறிவு ரொம்ப முக்கியம், ஒரு புத்திசாலித்தனம் முக்கியம். அதை இயக்கக்கூடிய கிரகம் புத பகவான். அதனால தான் பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த புத பகவான் உச்சம் பெறுவார். அதனால் இந்த புதனுடைய வழிபாடு, அதாவது பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை எல்லாருமே போகலாம். இது ஜாதகத்தில் நல்லா இருக்குது, ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருக்கலாம் இல்லாமல் எல்லாருமே சென்று பெருமாளை சனிக்கிழமை என்று ஒரு துளசி சாத்தி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அப்படி செய்யும்போது வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் தெளிவான முடிவுகளாக இருக்கும், வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும். நம்ம இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். புரட்டாசி மாதத்தில் கிரக அடைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதி புத பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். 6ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்தில் குரு, 12ஆம் இடத்தில் கேது, சுக்கிரன், உங்கள் ராசிக்கே சூரிய பகவான் வரப்போகிறாரு, 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்க போகிறாரு. இந்த மாதம் பணமழை பொழியக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கன்னி ராசி என்பதுக்கு. என்ன சார் இப்படி தான் மாதம் மாதம் சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. பணமழை கண்டிப்பாக பொழியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி உச்சம் பெறுகிறார். இந்த உச்சம் பெறும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம், பண வரவுகள் வரக்கூடிய நேரம். அப்போ லாட்ரி டிக்கெட் வாங்கலாமா சார், ஷேர் மார்க்கெட்டில் போகலாமா? லாட்ரி டிக்கெட் வாங்க தப்பு இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் போகிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு வாட்டி உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். அதே போல் பணம் வராதவர்களுக்கு, நிறைய கன்னிராசி என்பவர்களுக்குன்னா பணம் வர வேண்டியிருக்கு சார், அந்த பணம் வந்தால் போதும், அது வந்தால் என் வாழ்க்கையை மாற்றிடும், அதெல்லாம் வரக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி என்பவர்கள் இப்போ செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலில் லாபம் வராமல் இருக்குது, தொழிலில் முடக்கம் இருக்குது அப்படின்னா அந்த முடக்கம் எல்லாமே நிவர்த்தியாகி தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நிறைய கன்னிராசி என்பவர்கள் பிஸ்னஸ் லாஸ்ட் ஒரு 3 வருஷத்தில் டோட்டலாக காலி. கடன் தான் அதிகமாக இருக்குது, பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது, தொழிலில் பெருசாக டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அதை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு அற்புதமான மாதமானு கேட்டால் கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அதேமாதிரி வேலையில் ஒரு உயர் பதவி, உயர் அந்தஸ்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கக்கூடிய மாதம். வேலையில் பிரச்சனைகள் இருக்குன்னா நான் மாறணும்னு நினைக்கிறேன் சார், பயங்கர 3 வருஷமாக பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, செஞ்சுட்டாங்க, வேறு வழி இல்லாமல் வாழ்க்கையை ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்யக்கூடிய நேரம். நல்ல இடத்துல, நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். ஏன்னா கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி செவ்வாய், அவர் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் உண்டு. அப்போ எதில் உண்டு? வெளிநாடு போய் வேலை பார்த்தா உண்டு, வெளியூர் சென்று வேலை பார்த்தா உண்டு, வெளியூரில் நீங்கள் எதை ட்ரை பண்ணால் நடக்கும், வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் சூப்பராக நடக்கக்கூடிய நேரம். அதே போல் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள், வராத இடத்துலேருந்து பண வரவுகள் வரக்கூடிய நேரம். அதே போல் இடம், வீடு, வண்டி, வாகனம் அது விற்க முடியாமல் இருக்குது சார், அது விற்றா என் பிரச்சனை தீந்துடும், அதனால தான் எனக்கு மிகப்பெரிய கடன், நிறைய லாஸு, நானும் 1.5 வருஷமாக என்னென்னோ பண்ணி பார்க்குறேன், நடக்க மாட்டேங்குது, வீடு விற்க முடியல, இடம் விற்க முடியல நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு வரக்கூடிய நேரம். அந்த இடம் விற்கும், வீடு விற்கும்,
ரொம்ப யோசிக்காதீங்க. நிறைய கன்னிராசி என்னன்னா பண்ணலாமா வேணாமா, இல்லை கொஞ்சம் கம்மி ரேட்டு வந்தால் கூட சில பேர் வேண்டான்னு விட்டுட்டு போயிருப்பீங்க. கடைசியில் டீல் முடியாமல் போயிருக்கும், கடைசியில் ரிஜிஸ்ட்ரேஷன் முடியாமல் போயிருக்கும். அட்வான்ஸ் வாங்கிட்டு இப்போ திருப்பி கொடுக்காம முடியாமல் மாட்டிகிட்டு இருக்க நிறைய கன்னிராசி என்பதெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அந்த பிரச்சனையில் தீர்வு வரக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பா உறவுகள் எல்லாருமே உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நேரம், மனைவி மூலயமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம், உங்களுடைய மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய நேரம், உங்கள் கணவருக்கு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய, அதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு நிம்மதி. பரவாயில்ல, இந்த மாதத்துலேருந்து ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க சார், கொஞ்சம் கமிட்மெண்ட் கம்மியாகும், இந்த மாதத்துலேருந்து என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு, கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும் நினைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது. அதே போல் காதல் செய்யக்கூடியவர்கள் காதலில் வெற்றி அடையக்கூடிய மாதம். காதல் செய்து கொண்டு அது திருமணமாக மாறணும்னு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, வீட்டில் போய் சண்டை பயங்கரமாக வந்துடுச்சு, இப்போ சொல்லி பெரிய பிரச்சனையில் இருக்குது, இப்போ பேச முடியல செய்ய முடியல நினைக்கக்கூடிய இந்த மாதம் அதை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம், அது தீர்வுக்கு வரக்கூடிய நேரம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு வரனை தேர்வு செய்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நேரம். அதே போல் திருமணமே ஆகலை, ரொம்ப வருஷமாக ஆகலை சார், 30 வயசு ஆண்டிட்டேன் சார், 35 வயசு ஆண்டிட்டேன், எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஜபா தோஷம் நாங்கள் ராகுகே தோஷம் எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டேன் அப்படின்னா ஏதோ ஒரு ஊழ்வினை கர்மா உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் மேரேஜ் ஆகலை, இல்லைனா மேரேஜ்லாம் ஆகாமலாம் இருக்காது. அதனால் நீங்கள் அதை ஒரு வாட்டி உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சரி, கார் லோனாக இருக்கட்டும், ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், இல்லை வெளியில் எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கீங்க, வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க, பிஸ்னஸ் லோனாக இருக்கட்டும், எல்லாமே தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். அது எப்படி சார் மொத்தமாக எப்படி சார் இதே மாதம் கட்ட முடியுமானா அப்படி கிடையாது. அதற்கான வழிமுறைகள் கிடைக்கக்கூடிய நேரம். அந்த வழிமுறைகள் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு வேலை கிடச்சி அதை இப்படிலாம் கட்டலான்னு பிளான் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும், அதை இப்படி க்ளோஸ் பண்ணலான்னு யோசிக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி என்பது செய்யலாம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில், இந்த வருஷத்தில் இது ஒரு முக்கியமான மாதம். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி உச்சம் பெறுகிறார். இந்த ராசியாதிபதி உச்சம் பெறும்போது என்னென்னா உங்களுக்கு ஒரு தனி திறமை ஏற்படும், தனி விதமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், மனசில் நிறைய மாற்றங்கள் வரும், உடலில் நிறைய மாற்றங்கள் வரும். நிறைய உடல் பாதிப்பு அடைந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம், அதில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரம். சுகர் இருக்குது, பிபி இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனைக்கு மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா ஒரு டாக்டரை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மருந்து மாத்திரைகள் குறையக்கூடிய நேரம், அதுவே உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் கன்னிராசி என்பவர்கள் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள், நல்ல பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி 5ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 24, 25ஆம் தேதியில் பண வரவுகள் வரும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு தான். பெருமாளை சனிக்கிழமை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாற்றத்தை பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கும்.